மோடி மற்றும் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக 8 மாநிலங்கள் மிகப்பெரிய போராட்ட முன்னெடுப்பை கையில் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய அரசு கொடுக்கக்கூடிய நிதியில் எங்களுக்கான பங்கு, இதை நாங்கள் முழுமையாக பெறாமல் விடமாட்டோம் என தங்களுடைய எதிர்ப்பு அடுத்த கட்ட செயல் திட்டம் என அந்த பிஸ்கல் அட்டானமியை நோக்கிய ஒரு குரலை எழுப்பியிருக்கிறார்கள். டெல்லியில் மிக முக்கியமான ஒரு கூட்டம் நடந்திருக்கிறது. 8 எதிர்கட்சி மாநிலங்களுடைய இந்த கூக்குரல் அப்படிங்கிறது போர்க்குரலாக இப்போது மாறி இருக்கிறது. இதில் என்ன அப்படின்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களும் கூட இதே கோரிக்கையை போராட்டமாக இல்லாமல் வேண்டுகோளாக வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். எதை நோக்கி நகர்கிறது மத்திய மாநில அரசினுடைய உறவுகள்? குறிப்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட 8 மாநிலங்களுடைய இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது? நிதி, குறிப்பாக ஜிஎஸ்டி சார்ந்த விஷயங்களில் எங்களுக்கான மாநில நிதி பங்கீடு, சரியான பங்கீடு என்கிற விஷயம் அடுத்த கட்டமாக எப்படி பயணிக்க போகிறது என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியில் 8 மாநிலங்களினுடைய நிதியமைச்சர்கள் ஒரு முக்கியமான கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். மோடி அரசு, குறிப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எந்த அளவுக்கு இன்றைக்கு ஜிஎஸ்டி கவுன்சிலில் நமக்கான பங்கீட்டை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள், அடுத்து இன்னமும் குறைக்க போகிறாங்க அப்படிங்கிற விவாதங்கள் அங்கே பேசுபொருளாக மாறி இருக்கிறது. நம்ம குரூப் ஃபோட்டோவாக பார்த்தோம் அப்படின்னா, கலந்து கொண்ட 8 மாநிலத்தினுடைய நிதியமைச்சர்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா, மேற்கு வங்கம், பஞ்சாப், ஹிமாச்சல் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய 8 மாநிலங்களினுடைய நிதியமைச்சர்களுடைய இந்த கூட்டத்து புகைப்படத்தை தான் பார்க்குறோம். எதற்காக இவர்கள் கூடியிருக்கிறார்கள் அப்படின்னா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் ஒரு விஷயத்தை பேசியிருந்தாங்க. அதற்கு முன்பாக அதை உடைத்தது பிரதமர் மோடி அவர்கள் தான். இந்தியாவினுடைய செங்கோட்டையில் இருந்துவிட்டு கொடியேற்றி சுதந்திர தினத்துக்கு ஒரு மிக முக்கியமான சீர்திருத்தம் வரப்போகிறது, மக்களுக்கு தீபாவளி பரிசு காத்திருக்கிறது அப்படின்னு முத்து படத்தில் இந்த ஒரு லெட்டர் பாஸ் ஆகும்ல, அந்த மாதிரி நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தீபாவளி பரிசு காத்திருக்கிறது, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இது வந்ததுன்னா அப்படின்லாம் பொடி வச்சு பேசினார். அன்றைக்கு இரவே ஊடகங்களில் வந்த செய்தி, ஜிஎஸ்டி ரெஜிமை 4 இருக்கிறத 2ஆக குறைக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி தான் பரவலாக வந்தது. அப்பொழுதே என்ன பேசுபொருள் ஆச்சு அப்படின்னா, அப்போ ஜிஎஸ்டியில் சீர்திருத்தம் தேவைப்படுற அளவுக்கு இருக்குன்னா, கடந்த ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக சீர்திருத்தம் தேவைப்படுற ஒரு அமைப்பை தான் நல்லதுன்னு நினச்சி மோடி கவர்மெண்ட் அமல்படுத்தி இருக்கிறதா என்கிற கேள்வி எழுந்தது. நல்லா கவனிங்க, சீர்திருத்தம்ங்கிறது எப்போ தேவைப்படும்? இதுக்கு முன்னாடி இருந்ததில் சிக்கல் இருக்குன்னா தான் தேவைப்படும். அப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அல்லது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் மோடி ஒத்துக்கிறாங்களா ஜிஎஸ்டியில் பல கோளாறுகள், குளறுபடிகள் இருந்தது உண்மை அப்படின்னு தர்க்கவியலாக ஒரு கேள்வி எழுந்தது. இதில் இன்னொரு விஷயம் என்ன பேசினாங்கன்னா, ஜிஎஸ்டியில் அப்படி குறைக்கிறதுங்கிறத யார் முடிவெடுத்தா? டிமானிட்டைசேஷனை போல் பிரதமர் யாருக்குமே தகவலை தெரிவிக்க வைக்காமல் ஆர்பிஐக்கே சொன்ன பிறகு தான் தெரியுங்கிற மாதிரிலாம் அந்த சமயத்தில் பேசப்பட்டது. அவராக யோசித்து அவராக அறிவிக்கிறேன் அப்படின்னு கனநேர சிந்தனையில் உதயமானதுன்னு இம்சை அரசு 23ஆம் புலிகேசி மாதிரி அவராக அறிவிச்சாராங்கிற மாதிரி இருக்குல்ல. இதில் ஜிஎஸ்டி அப்படின்னும் போது வெறும் ஜிஎஸ்டி தொகையை மத்திய அரசு மட்டும் அதிலிருந்து வரி வருவாயை ஈட்டிக்கல, மாநில அரசுகளுக்கான பங்கீடு இருக்கிறது. உங்களுக்கு ஸ்டேட் ஜிஎஸ்டி இவங்க அதை பிரிக்கிறாங்க இல்லையா, சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும். இது போக மாநிலங்களுக்கான வரி வருவாய், வரி விதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஏற்கனவே காலி பண்ணிட்டீங்க. இதுலையும் இப்போ குறைச்சிங்கன்னா, அதில் குறையுதுன்னா மாநில அரசுகள் இன்னும் மிக மோசமாக பாதிக்கப்படும். ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சென்ட்ரல் பூல்ல இருந்து நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்க மாநிலங்களுக்கான நிதி பங்கீடுங்கிறதெல்லாம் அப்பயே பேசுபொருளாக மாறியது. அப்போ மாநிலங்களை இன்னும் மோசமாக கொண்டு போய் நிறுத்துவதுங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்கிறது தான் விவாதம். இதை மையமாக வைத்து 8 மாநில நிதியமைச்சர்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி ஸ்லாபை குறைக்கிறது அப்படிங்கிறது இதில் தேவையானது. ஆனால் மக்கள் அதில் பயன்பெறுவாங்க. ஜிஎஸ்டியை குறைக்கணும், ஸ்லாபுகளை உடைக்கிறதுங்கிறது ரொம்ப சரியானது. இதனால் ஏற்பட போகிற இழப்பை மாநிலங்களுக்கு யார் கொடுப்பார் அப்படிங்கிற அந்த கேள்வியை அவர்கள் எழுப்புகிறார்கள். நீங்கள் இதை ரேஷனலைஸ் பண்ணுறீங்க, இவ்வளவு நாள் அவங்களுக்கு அந்த யோசனை இல்லை, அந்த சிந்தனை இல்லை, அது இருந்துட்டு போட்டோம். இவ்வளவு நாள் இருந்ததில் உங்களுக்கு கோளாறு இருந்ததுங்கிறத ஒத்துக்கிட்டீங்க, மக்கள் சந்தோஷப்படுவாங்க, மாநிலங்கள் என்ன செய்ய போகும் என்கிற கேள்வியை வைத்து அவங்க எழுப்புகிறாங்க. செப்டம்பர் 3-4 அடுத்த மாதம் இந்த 2 நாட்களில் ஜிஎஸ்டி கவுன்சிலினுடைய கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு முன்பாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அங்கே விவாத பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இது தொடர்பாக காங்கிரசினுடைய எம்பி திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. 8 மாநிலங்களுடைய டிமாண்ட்ஸ் அப்படிங்கிறது
பர்ஃபெக்ட்லி லெஜிட்டிமேட், மிக தெளிவாக அது வந்து சட்ட ரீதியிலாகவும் சரி தர்க்கவியல் ரீதியிலாகவும் சரியான கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் மத்திய அரசினுடைய நிதி அமைச்சகம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியே நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸ் அண்ட் பாலிசியில் ஒரு பேப்பரை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போதும் கூட மாநிலங்களுக்கான இழப்பீடு அப்படிங்கிறது ஏற்கனவே 2024-25 பேஸ் இயராக வச்சு மாநிலங்களுக்கு நீங்கள் நிலுவைத் தொகைகளை கூடுதல் நிதி இழப்பீடு நிதியாக கொடுக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இல்லைனா மாநிலங்கள் படுமோசமான நிலைக்கு போகும்னு மத்திய அரசு நிதியமைச்சகம் அவங்களுடைய அமைப்பே அவங்களுடைய அந்த இன்ஸ்டிடியூட்டே பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது நாம் மாநிலங்களுக்கான நிதியை கொடுக்காமல், அதாவது அது பேக் ட்ராக், நீங்கள் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வரீங்க அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய இழப்பீடு அதை முன்கூட்டியே நீங்கள் கையில் கொடுக்கறது தான் சரியாக இருக்கும், மாநிலங்களுடைய உரிமை சார்ந்த விஷயமாக அது இருக்கும் அப்படிங்கிறதையும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. பிரதமருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு அவங்க என்ன குறிப்பிட்டுறாங்க, ஏறத்தாழ 85,000 கோடியிலிருந்து 2 லட்சம் கோடி வரைக்கும் இந்த 8 மாநிலங்களும் இணைந்து அன்றைக்கு ஒரு கூட்டத்துக்கு பிறகு எதற்காக கூடினோம் என்ன அப்படிங்கிறத ஒரு அறிக்கையாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதன்படி ஆண்டுக்கு 85,000 கோடியிலிருந்து 2 லட்சம் கோடி ரூபாய் எங்களுக்கு இழப்பீடு வருது அப்படின்னா இந்த இழப்பீடை எங்களுக்கு யார் கொடுப்பா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. மத்திய அரசு அந்த இழப்பீட்டு தொகையை கொடுக்கணும். கூடுதலாக கூட்டாட்சி தத்துவத்தில் நீங்கள் இந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கும்போது சப்போர்ட் சிஸ்டம் எங்களுடைய கன்சென்சஸை எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. ஏற்கனவே ரெவென்யூ growth அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும் போது இதில் நீங்கள் இப்படியான இழப்பீடு வந்தால் அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு வளர்ச்சி என்பது மாநிலங்களுடைய வளர்ச்சி தனிப்பட்ட முறையில் அதுவும் ஏறத்தாழ 14% வரைக்கும் பாதிக்கப்படும். நீங்கள் ஒரே வருஷத்தில் காலி பண்ணுறீங்க, நாங்கள் அதை ஸ்டெபிளைஸ் ஆக எங்களுக்கு 5 வருஷம் வரைக்கும் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க குறிப்பிடுறாங்க. இந்த ரெவென்யூ ரிடக்ஷன் அப்படிங்கிறது இப்போ வரக்கூடிய ஜிஎஸ்டியில் ஏறத்தாழ 15 ஜிஎஸ்டி பங்கீடில் 15% 20% குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய செஸ்ஸை நீங்கள் மெர்ஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க, அந்த கோளாறுகள் இருக்கிறது. இப்படியான விஷயங்கள் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போது மாநில அரசுகளுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது மோசமான நிலைக்கு நகர்த்தக்கூடியதாக இருக்கும். இப்படியான வரி வருவாய் அதனுடைய அதிர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக மாநிலங்களால் தாங்க முடியாது. எங்களுடைய செலவீடுகளை நாங்கள் குறைக்கவும் முடியாது, மக்கள் நலத்திட்டங்களோ மற்றதுலேயோ கை வைக்க முடியாது அப்படின்னும் போது ஒட்டுமொத்தமாக நீங்கள் இதற்கு அடுத்த கட்ட பேக்கப் என்னங்கிறத முடிவு பண்ணி ஆகணுங்கிறத குறிப்பிடுறாங்க. குறிப்பாக ஜார்க்கண்டுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் ராதாகிருஷ்ணன் கிஷோர் சொல்லும் பொழுது பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட். ஏன்னா இந்த 8 மாநிலங்கள் அங்கே கூடுகிறார்கள். நீங்கள் பார்த்தீங்களா, அதில் ஒன்று கூட பிஜேபி பாஜக ஸ்டேட் வரல, எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுறாங்கன்னு பாஜகவினுடைய தொண்டரில் தொடங்கி உச்சபட்சமாக இருக்கக்கூடிய மாண்புமிகு பிரதமர் வரைக்கும், ஏன்னா அங்கே தேசிய தலைவர் இப்போதைக்கு கட்சி அமைப்பில் இல்லை, மாண்புமிகு பிரதமர் வரைக்கும் அது ஆப்வியஸாக அப்படி தான் பேசுவாங்க. ஆனால் இந்த 8 ஸ்டேட்ஸ் பேசுவது இந்த 8 ஸ்டேட்ஸ்க்கு மட்டுமாங்கிற கேள்வி இருக்குது. பாஜக இல்லாமல் காங்கிரஸ் இருந்திருந்தால் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் வந்து பேசி தான் இருப்பார்கள். அவங்களுக்கு அது அரசியல்ங்கிறத தாண்டி அட்மினிஸ்ட்ரேட்டிவாக நிர்வாக ரீதியிலாகவே இந்த மாநில அரசுகள் முடங்குவதற்கான சூழல்ங்கிறது உருவாகிறதுங்கிறது தான் இதனுடைய பேக் டிராஃப்டாக நம்ம பார்க்கணும். இதை நாங்கள் எல்லாருக்கும் சேர்த்தான் பேசுகிறோன்னு திரு ராதாகிருஷ்ண கிஷோர் அவர்கள் பேசியதுங்கிறத நம்ம ஏன் அடிக்கோடிடணும்னா, இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் கமிஷன் இப்போ நிதிக்குழுவினுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் திரு அரவிந்த் பனகாரியா அவர்கள். இந்த அரவிந்த் பனகாரியா இந்தியா முழுக்க பல மாநிலங்களுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு அந்தந்த மாநில நிதியமைச்சர்களை சந்திக்கிறாரு, முதலமைச்சர்கள் தேவைப்பட்டால் சந்தித்து பேசுகிறாங்க. குறிப்பாக அடுத்தடுத்து மத்திய மாநில அரசுகள் அந்த பங்கீடு சார்ந்த விஷயங்கள், அதனுடைய இப்போ இருக்கக்கூடிய அந்த ரேட்டு இப்போ வரி பகிர்வுங்கிறத ஏற்றலாமா குறைக்கலாமா என்ன அப்படின்னு அவர் பயணப்படும் போது ஏறத்தாழ 17 மாநிலங்கள் வரைக்கும் 14 மாநிலங்கள் வரைக்கும் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க 50-50 தயவு பண்ணி மாற்றுங்க, 50-50 வரி வருவாயில் மத்திய அரசு 50% எடுத்துக்கணும், எங்களுக்கு 50% கொடுக்கணும். இப்போ கொடுக்கக்கூடிய இந்த ப்ரப்போர்ஷனுங்கிறது பத்தாது, 41 நீங்கள் இருக்குது, அதுவே ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு வந்தது, அதையும் குறைக்க சொல்லி கொண்டு வந்து 41 வச்சுருக்கிறாங்கன்னு வைங்களேன். மோடி அரசு அதை பின்பக்க வழியாக ட்ரை பண்ணாங்க. அப்போ இருந்து திரு ஒய்வி ரெட்டி அவர்கள் அதை ஒத்துக்கலை. அதுக்கு பிறகு அவரை மாற்றினாங்க, வேறு ஆளை கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் போச்சு.
அந்த 41 குறைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை 50 ஆகணும்னு ஏறத்தாழ 17 மாநிலங்கள் வரைக்கும் 17 மாநிலங்கள் என்னிடம் சொல்லியிருக்கிறார்கள். ரெப்ரசன்டேஷன் அரவிந்த் பனகாரியா ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். நமக்கு என்ன கேள்வினா, எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தின் எண்ணிக்கை 17 கிடையாது. புரியுதில்ல? அப்போ எதிர்கட்சியில் ஆளக்கூடிய மாநிலம்னா இந்த 8 பேர் தான் இருக்கிறாங்க. இது போக வடகிழக்கில் சில மாநிலங்கள் இருக்கிறது, 2 ஸ்டேட் அதிகபட்சம். ஸோ அவங்களெலாம் உள்ளே சேர்த்தா கூட மீதி குறைஞ்சது 5லேருந்து 7, 8 பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் அல்லது நிதியமைச்சர்கள் டேக்ஸ் எங்களுக்கு பத்தலை, இந்த ஷேர் பிரிக்கிறதுங்கிறத 50-50 ஆக்குங்கன்னு மத்திய அரசினுடைய ஃபினான்ஸ் கமிஷன் கிட்ட ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்கிறார்கள் என்பது தான் அன்னைக்கு நமக்கு கிடைச்ச செய்தி. ஸோ இப்படி இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கணுங்கிறது தான் கவனிக்க வேண்டியது. பாஜக அரசே அதை தான் ராதாகிருஷ்ண கிஷோர் சொல்கிறாரு. பாஜக அரசு, பாஜக மாநில அரசுகளால் பேச முடியாது, அவர்களுக்கும் சேர்த்து நாங்கள் பேசுகிறோம். வெறும் 8 மாநிலங்களினுடைய பிரச்சனை இது கிடையாது. பாஜக லெட் கவர்மெண்ட்டுகளுக்காகவும் நாங்கள் பேசக்கூடிய இடத்துல இருக்கோம். காம்பன்சேஷன் அவங்களுக்கும் வேணும், அந்த மாநில மக்களும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு அவர் பேசுகிறார். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும், ஒட்டுமொத்த இந்திய ஜனநாயகத்துக்கும் சமூக பாதுகாப்புக்குமாக நாங்கள் இன்றைக்கு பேசுகிறோம் என்பதை அவர் பேசுகிறார். ஸோ இதுதான் அதனுடைய மையப்பொருளாக இருந்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது தொடர்பாக ஒரு அறிக்கை, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது, வித்தவுட் ப்ரொடெக்டிங் ஸ்டேட் ரெவன்யூஸ் ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் கேனாட் சர்வ் பீப்புள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். மாநிலங்களுடைய நிதிநிலையை பாதுகாக்காமல் ஜிஎஸ்டியில் நீங்கள் மாற்றம் கொண்டு வரீங்க அப்படின்னா அது மக்களுக்கானதாக போகாது. அந்த மாநில அரசுகளுக்கு பெரிய நிதிச்சுமை வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தங்களுடைய அந்த நிதி இழப்பீடை கொண்டு வருவதற்காக இங்கே வரியை சுமத்துவதுங்கிறது தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷனாக இருக்கும். இன்றைக்கி அவங்களால ரொம்ப பெரிய அளவுக்குலாம் வரியை போட்டுக்க முடியாது, ஜிஎஸ்டியில் அவங்க ஆப்வியஸாக கை வைக்க முடியாது. மீதி இருக்கக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய சொத்து வரி, குடிநீர் வரி, உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனு அல்லது பத்திரப்பதிவுத்துறை, டாஸ்மாகில் ப்ராபப்ளி ஏற்றலாம். இதை தாண்டி அவங்ககிட்ட என்னென்ன அமைப்புகள் இருக்குங்கிறது இருக்குது இல்லையா? இதுக்கு நடுவில் பெட்ரோல், டீசல் அதெல்லாம் தூக்கிட்டு வந்து உள்ளே சேர்த்து ஜிஎஸ்டி உள்ளே சேருங்கன்னு வேறு அவங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. மேபி அதில் கொஞ்சம் போட முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு தான் இருக்கே தவிர அதை தாண்டி வேறு எதுவும் இல்லைங்கிற பாயிண்ட் இருக்குது. அப்போ சீர்திருத்த நோக்கத்தை நாங்கள் வரவேற்கிறோம் என்றாலும் மாநிலங்களை, அதாவது வேறு வழியில் தந்திரமாக பின்வழியில் மாநிலங்களை காலி செய்யக்கூடிய வேலையாக இருக்கிறதோ அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது, சந்தேகமாக இருக்கிறது. இதையே கர்நாடக முதலமைச்சர் திரு சித்தராமையா அவர்களும் ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து இந்த வரி விதிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் முடிவெடுக்கணுமே தவிர மாநிலங்களை நம்ப வைக்க வேண்டும், அவர்களுக்கான நம்பிக்கையை உருவாக்கி கன்சென்சஸை பில்டு பண்ணணும் என்பதாக அவர் பேசியிருக்கிறார். மத்திய அரசு இதை கன்ஸ்ட்ரக்டிவாகவும் பாசிட்டிவாகவும் நடத்தணும், அதுதான் கூட்டாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். ஏற்கனவே நீங்கள் ஜிஎஸ்டி மற்ற விஷயங்கள் மற்ற நிதிகள்னு கை வச்சு வருஷத்துக்கு 25,000 கோடி எங்களுக்கு இழப்பீட்டில் நாங்கள் போயிட்டுருக்கிறோம். அதுக்கே எங்களால் இன்றைக்கு மக்கள் நலப்பணிகளை செய்ய முடியாத அளவுக்கான ஒரு நெருக்கடியை ஆளக்கூடிய பாஜக அரசு உருவாக்கி இருக்கிறது. இந்த சூழலில் இப்படியான விஷயத்தை செய்வது என்பது ஏற்கத்தக்கதல்ல அப்படின்னும் அவர் குறிப்பிடுறாரு. இதிலேயே போல போகுது அப்படின்னா இதுக்கப்புறம் ஏற்கனவே இருக்கிற இழப்பீடு தனி. தெலுங்கானாவினுடைய நிதியமைச்சர் பாட்டி விக்ரமர்க்க மல்லு சொல்லும்போது ஏற்கனவே எங்களுக்கு இழப்பீடு தனியாக இருக்குது, இந்த மாதிரி மாற்றினாங்கன்னா அது எக்ஸ்ட்ரா ஒரு 7,000 கோடி அப்படிங்கிறது ஆண்டு வாரியாக எங்களுக்கு வெவ்வேறு நலத்திட்டங்களுக்கு இப்போ நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறது ஷார்ட்டேஜ் ஆகும், அது போக எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க பேசியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விவாத பொருளாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்கா வரி விதிப்பு, அதுக்கு இங்கே சமாளிக்க முடியாத சூழல் அப்படிங்கிறது இருக்கிறது. அதில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லது இந்தியா சார்ந்த இங்கே இருக்கக்கூடிய வணிகம் சார்ந்து இருக்கக்கூடிய இம்பேக்டை தாண்டி மாநில அரசுகளுக்குமான ஒரு சிக்கலை பாஜக அரசு எப்படி எதிர்கொள்ள போகிறதுங்கிற கேள்வி தான் இப்போ பிரதான கேள்வியாக மாறி இருக்கிறது. இது ஃபர்தராக எப்படி நகருகிறது, அது விவாத பொருள் எப்படி போதுங்கிறத பொறுத்து அப்டேட்ஸோட நம்ம சந்திப்போம். இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் இது எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறதுங்கிற கூடுதல் விவரங்களோடு நம்ம தொடர்ந்து உரையாடலாம். இணைந்தர்கள் தமிழ் குரலோடு.